வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு புது வருடம் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு முக்கியமான விடயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இது சம்பந்தமான தெளிவான ஒரு நீண்ட ஒரு வீடியோ. அதன் பிறகு தான் நீங்கள் சில விடயங்களை முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். சாதியம் எங்கள்ட்ட பெரிய பிரச்சனை. அவர் என்ன சாதியம்? அவைய கட்ட ஏதாவது சாதியம் அது எங்கள்ட தமிழாக்கள் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. எந்த இடமாமடா? வடாவா, வடமராஜ் என்ன தீவேர். பிறகு சொல்லுவார்கள் உன் கிளிநொச்சி மென்னார் பக்கம் போல் இடக்கு. யாழ்ப்பாணம் தானே பெரிய கொழுப்பு மச்சான, அவன் யாழ்ப்பாணம் இல்லடாப்பா குருநார் பக்கம் அப்படி என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு வரையறை ஒன்றை வச்சிருக்கிறோம். தாங்க தமிழ் சமூகம்ன்றதை பார்க்காம அது காலங்காலமாக எங்களுடைய கலாச்சாரத்தில் ஊறி போன உண்டு சாதியம். என்ன நொன்னாசியா ஆசியா என்ன தானே கிறிஸ்டியன்ஸை கட்டையிலாது தானே அடிவங்கள் முஸ்லீம்ஸ் அவங்களோட சேர்றது சரியில்லை. ஹிந்து சாமண்டு கதைக்கினம். ஆனால் அம்மா அப்பா ஏதோ மாறி காட்டினதாம் என்ன. இது எங்களுடைய பரம்பரை. நான் பிறந்த 38 வருடம் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு சாதியம் என்ற ஒரு பிரச்சனை. மொழியால் பிரிஞ்சு நிற்கிறோம். நான் முஸ்லீம், நான் தமிழ், அதிலே கதைக்கிற தமிழ், அதிலேயே எங்களுக்குள்ள பிரிவு. அது தவிர பிரதேசவாதம். கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தானது தண்ணி ஒடுக்கலாது. அப்படி எங்களோட விவசாய பூமியெல்லாம் அப்படியே வறண்டு போக இவங்க தீவாருக்கு நாங்கள் தண்ணியை கொடுக்குறதோ. இவையெல்லாம் யாழ்ப்பாணம் இல்லை. இவ வந்து முந்தி எங்கேயோ இடத்துலேருந்து இப்போ இந்த இடம்பெயர்ந்து வந்தார்கள் தான். அப்படி என்று சொல்லி இடப்பெயர்களும் எங்களுடைய சமூகத்தை பிளந்து வச்சிருக்குது. அதை தவிர சாதியம் என்ற பிரச்சனையில் பிளந்து போய் நிற்கிறோம். அதை தவிர மதம் என்று பிளந்து போய் நிற்கிறோம். ஒரு நாளுமே தமிழன் உண்டா திங்க் பண்ணதே இல்லை. எந்த இடம் இந்தியா போல என்ன இந்தியன் தமிழாமடாப்பா அப்கண்ட்ரி போல என்ன ரெண்டு ஒரு கதை. அங்கே போனால் பெனங்கோட்டையாரடாப்பா இது பெனங்கோட்டையரோட கதைக்கு விடனான்னு அம்மா சொன்னவன் என்ன அது அங்கேயும் கேட்டிருக்கேன். அப்படி அது பிரச்சனை. மட்டக்களப்பார் இவங்க மந்திரம் செய்து விடுவாங்க. கவனம் இருக்கிற பாயில் இருந்தால் பாயோடு எழும்பி ஒட்டி போட்டு வந்துடும். அக்கறை பத்தா ரைட். அப்படி நாங்கள் கிழக்கான்ஸ், நாங்கள் வடக்கான்ஸ், அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. என்றைக்குத்தான் இந்த இதில் நிற்க போனால் ட்ரிங்கோவுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. சரி, ட்ரிங்கோவிலையும் நாங்கள் தான் ஒரு காலத்தில் பெரிய இனமாக இருந்தது. தமிழ் இனம், முஸ்லீம்களும் வாழ்ந்தவ, சிங்களீஸும் வாழ்ந்தவ. பட் ட்ரிங்கோ கொண்டாலே தமிழனுக்கு பெருமையான இடம் திருவோணமலையில் இருந்து என்ன இருக்கணும். இப்போ எல்லாம் பிளந்து அரசியல் கட்சி ஒன்று ரெண்டை வச்சிருக்கிறோம். இல்லை, இந்த சுயேட்சை குழு ஒரு ஆள் வந்து நிற்கிறார் பார்த்துருங்களே, ஊசி 17ஆம் நம்பர். இப்படிடாப்பா அவங்க புது புது சுயேட்சை குழுவெல்லாம் திறந்தா அவங்க டிஎன்ஏ, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, வேற என்ன இருக்கு, இபிடிபி, அடுத்த சித்தார்த்தன் அவர் இதில் நிற்கிறான்னு தெரியும். அப்படி எங்களுக்குள்ளேயே முன்னூற்றி 96 பேர் இருக்கிறோம். அதுக்குள்ள தமிழ் கொடி ஒரு பக்கத்தால் ஆனந்த சங்கரி சுயேட்சை குழுவில் நின்ற 9 பேர்லேயே தங்களுக்கு அறிமுகம் இல்லாதாக்களும் இருந்த சுயேட்சை குழுக்களும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு போன சுயேட்சை குழுவும் இருக்குது. நான் அதை பெருமையாக சொல்லல. எங்களுக்குன்ற ஒரு வெற்றிடம் இருக்குது. தலைவர் என்றைக்கு போன தலைவர் எனக்கு விளங்கையில் அந்த 30 வருஷம் எங்கள்கிட்ட செம்மறியில காட்டி ஒரு பெரிய. ஆனால் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு விருதை கொடுக்கலுமானா தலைவர் தான் கொடுக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றால் ரஷ்யா காரணம் உண்டா வச்சிருக்கலாம், அமெரிக்கா காரணம் வெவ்வேறு இனம் கருப்பம் வெள்ளையா எல்லாம் இருப்பான், உண்டா தான் இருப்பான். வி ஆர் அமெரிக்கன்ஸ், வி ஆர் ஃப்ரம் யூகே. ஆனால் எங்கண்ட நான் வந்து தீவுக்காரோட காய்க்க மாட்டேன். இப்போ கார் உள்ளுக்குள்ள தான் கட்டி கொடுப்பினா வழியால் காட்ட மாட்டினான். எந்த இடம்? வடியாம் வடக்கா வடிவாங்கன்னு சொல்லுவாங்க. பண்டத்திருப்பு பக்கம் என்ன? அப்படி பண்டத்திருப்பு பக்கம் என்ன? விழானா எந்த விழான்? சிறு விழானா பெரு. அப்படி எங்கள்ட தமிழாக்களுக்குள்ள அது வந்து காலங்காலமாகவே இருக்கிற பிரச்சனை. என்னதான் நாங்கள் சொல்லி கொண்டால் நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம்ண்டு உதய பேப்பர் எடுத்து பார்த்தா தரோம். இந்து வி முந்தையெல்லாம் வெள்ளாளர் 2 எழுதுவாங்க, இப்போ வெள்ளை 2 எழுதுல வி. இந்து வி 38 வயசுடைய மணமகனுக்கு எனக்கு இல்லை. இந்து வி மணமகனுக்கு இந்து வி ஓகே மணமகள் தேவை என்று சொல்லி வெள்ளாறு. அப்படி எனக்கு விளங்கல. நான் சிங்களவர்கள் நான் அவரோட வாழ்ந்திருக்கிறேன். உடரட்ட பதரட்டன்னு சொல்லி அவருடைய பிரிவு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. கண்டி சிங்களவர்கள் வந்து கீழ்நாட்டு சிங்களவர்களை ஏளனமாக தான் பார்க்குறேன். என்ன காரணம் என்றால் ஒரு காலத்தில் கண்டி அரசு தான் கடைசியாக விழுந்தது.
கரையோர பக்கம் எல்லாம் விழுந்து கொழும்பு கிளம்பு கோல் எல்லாம் விழுந்து கோலில் கோட்டை எல்லாம் விழும்பேக்கில் உள்ள அந்த போர்த்துகீச காலில் கண்டி ராசதானி கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தது. அதால கண்டி சிங்களவங்கள் நினைக்கிறது நாங்கள் வீரமான ஆக்கள் என்று சொல்லி அவ்வளவுதான். மச்சான் அப்பே கெதிரனான் அப்போ எங்கண்ட வீட்டில் ஒக்கம ஏனோ மச்சான் மிலிட்ரி கிட்ட அவங்க சொல்றது கண்டி சிங்களவர்கள் தான் கூட மிலிட்ரிக்கு போறாங்கன்றது தான் அவர்களுடைய வீரமுள்ள ஆக்கள் பணக்கார ஆக்கள் அப்படி நிற்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ரணில் விக்ரமசிங்க கண்டி. ஸோ ஆனால் மாத்தறையிலிருந்து எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச. ஸோ அப்படி ஒரு பிரிவு அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அது வெளிப்படையாக கைகள் அவங்கள சாதியும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தெரிய. பட் அவன் மாறி கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்க வேறு தொழில் செய்கிறாங்களோட குறைவு. பட் அது பெரிய இஷ்யூ இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும். ஈவன் அவர்கள் வந்து தமிழால் கல்யாணம் கட்டுறா கூட அவர்கள் பெருசாக பாசம் இருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் இப்படி இனவினம் மதமாக பிரிஞ்சு நிற்கிறோம். நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட பென டோலரை பற்றி ஒரு கதை. டோலர் வீசாதி என்று தான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு தெரிய வந்து கோலை நான் சொல்கிறேன். அதுக்குரிய முறைப்பாடு லெட்டரும் வந்திருக்கு. நான் அது சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோன்னு அப்புறம் அதெல்லாம் போடுறேன். என்னென்ன பிரச்சனை டாலர் எங்கே லோரி அடிக்கிறார் அது என்று சொல்லி நான் கிவ் குட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் நைஸ் வீடியோ கிவ் மீ சம் டைம். ஆனால் என்ன கவலை என்றால் இப்போ கிட்டலில் பார்த்தேன் ராமனா அர்ச்சுனா எம்பியை அரசியலாக செய்ய சொல்லுங்கோல்னு சொல்லி 3 பேர் உள்ள வீடியோ உண்டு. டோலர் மொத்தமாக 19 சமாசங்கள் இருக்குது. அதில் 6 சமாசங்கள் தான் இடையே மீட்டிங்கு வந்தது. அந்த வந்த 6 சமாசங்களில் 3 பேர் தான் கதைச்சவை. 3 பேருக்கு பின்னாலேயும் ஒரு 3 பேர் தான் இருந்தவை. ஸோ ஒரு பெரிய ஒரு சமூகம். நாங்கள் எங்களோட சீவல் தொழில் செய்கிறவங்க பெரிய ஒரு சமூகம். போய் பெரிய விழானில் சந்திலகள் ராமநாதன் அர்ச்சுனா பற்றி சொல்லுவாங்க. ஏனென்றால் என்னுடைய தோட்டம் இருக்கிறது அவர்களுடைய சாதியாக்கள் இருக்கிற இடத்துக்குலாம் என்னுடைய தோட்டம் இருக்குது. 36 வரப்பு காணி இருக்குது. அன்றைக்கு நான் பெரியவளானில் போய் நிற்கல எங்களோட படியல் பெரியவளான் படியல் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ நான் தெளிவாக சொன்னேன் எந்த ஊரில் யாருமே சாதி கதாயக்கூடாது யாருமே மத கதாயக்கூடாது துளைச்சி போடுவேன். இது பெரியவளான் எந்த ஊர். இங்கே நீ என்ன சாதி நான் என்ன சாதி என்னோட வந்து காய்ச்சவங்க எல்லாம் அப்போ அவங்க சொன்ன டாக்டர் நீங்கள் எப்படி போய்களை எங்களை கோயில்களை விட மாட்டேன் துளைச்சி போடுவோம். அது கோயிலில் எங்கே இருந்தாலும் சாதியை நீ வேணுமென்றால் இப்போ நான் என்ன சாதிக்கு எதிரானவெல்லாம் இப்போ டப்பன ஜாழ்ப்பாணத்து மேட்டுக்குடி இருக்குன்னு தானே கொஞ்சம் மோடியும் சொல்லும். இவர் என்ன சாதி மாற்றி யோசிக்காத சுத்த வெள்ளாளன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேணுமெண்டா நீ போய் கேட்கலாம். நாளிங்கம் பரம்பரையே கேட்கலாம். விட்டு ஊரே சொல்லும் உனக்கு பெரிய விளாண்ட போய் நீ கேட்கலாம். ஆனால் அப்பா என்ன வளர்க்கல இப்படி தான் சொல்லி வளர்த்துவேன். தம்பி நாங்கள் வெள்ளாளர் பிறந்தது வெள்ளாளர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் கல்யாணம் கட்டைகள் எங்களோட சாதிக்கல கல்யாணம் கட்டுவோம். ஏனென்றால் கல்யாணம் கட்டினா பிறகு எங்களோட சமூகத்தில் அந்த சாதி என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறபடியாக கட்டை கிராஸாக எங்களோட சமூகத்தில் கட்டுவோம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உன்னோட படிக்கிறவனாக இருக்கட்டும் ஒரு வேலை செய்கிறவனாக இருக்கட்டும் உன்னோட படிக்கிறவன்ட்டு அவன்கிட்ட வீட்டை போய் அதை வேண்டாமன்ட்டு சொன்னாலும் அவன்கிட்ட கப்பலை வேண்டி செம்பிளையெல்லாம் தெரியலாம் குடிக்காது. கப்பலை வேண்டி குடி அவன்கிட்ட வீட்டை போய் படு அவன்கிட்ட வீட்டில் போய் அவங்கண்ட சாப்பாடு அவங்கண்ட பிளேட்டில் போட்டு சாப்பிடு. நட்பு என்றது வந்து சாதியும் மதமும் பார்க்காது. என்னோட எத்தனை வழியில் படித்தாங்க பேர் சொல்லிடு எத்தனை பேர் படித்தாங்க. அவன் சொல்ல மச்சான் வெளியில் தெரியுது அப்படின்னா டே விசராடா அவனுக்கு நான் சொல்கிறேன் நீ வா ஏன் விசர் காய்க்கிறாயன்னு சொல்லி கல்யாணம் கட்டுறதுக்கு சாதி வாக்கணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சமூக இதுகளில் எனக்கு சொல்ல தெரியாது. பட் நாங்கள் அந்த சாதி ஏன் வந்தேன்னு சொன்னாலும் எங்களுடைய சமூகத்தில் செய்யும் தொழிலோடு தான் சாதி வந்தது. அதாவது வந்து நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் சாதி வந்தது. வேளாண்மை செய்பவர்கள் வேளாளர்கள், ஐயர் வேலை பார்ப்பவர்கள் ஐயர்கள், அப்படி ஒவ்வொரு நான் பேர்கள் சொல்லல. இப்போ உங்களை பார்த்தா தெரியும் சாதியை வச்சு அடிப்படை அரசியல் செய்கிற ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் வட்டுக்கோடு. உங்களுக்கு தெரிய வேற அருண் சித்தார்த். அவர் என்ன பற்றி ஒரு நாளைக்கு கிழிச்சு எழுதினார். அப்போ திருப்பி நல்லா எழுதினார். அர்ச்சுனா அவன் கதைக்கிற சரிதானே அவன் எங்கட சாதிக்கா நான் ஒரு சாதிக்காண்டியும் கதைக்கல ஆரம்பிச்சுட்டான். நான் கதைச்சது 7 எளிய மக்கள். அதில் வெள்ளாளராக இருக்கட்டும் வேறு என்ன சாதியாக இருக்கட்டும் ஐயராக இருக்கட்டும் ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை என்ற ஒரு வசனம் வந்து எனக்கு வெளியே கொண்டு வர வசனம் ஏனென்றால் என்னதான் பெரிய சாதியாக இருந்தாலும் என்னதான் 160 பஸ் வச்சிருந்தாலும் என்னதான் NOB பஸ் கம்பெனியிட்ட மருமகனாக இருந்தாலும் ஒரு பேரப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு எந்த சொந்தக்காரரும் என்னோட கதைகள் இப்போ கூட லண்டனில் இருந்து சில பேர் எடுத்து கதை தம்பி நான் உங்களோட சொந்தம் தான் தெரியாத உங்களோட மாமியிட்ட சித்தப்பாண்ட சித்தப்பாண்ட மாமியிட்ட சித்தின்ற மாமாண்ட அப்பமாண்ட மாமாண்ட ரைட் சந்தோஷம் ஐயா எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கிறீங்களோ சரி வந்தீங்களோ வாங்கோ ரைட் எப்படி அவ்வளோ தட்ஸ் ஆல். ஏனென்றால் ஒரு காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு போயிருந்தனால் அப்பா இடம் 97 ஆண்டு அப்பா ஓடிட்டார் சொல்கிறதுக்கு. ஒரு காலத்தில் நாங்கள் தான் எங்கள்கிட்ட பரம்பரை சொந்தக்காரர் எல்லாரையும் ஜெர்மனியில் ஹோட்டல் டீபாலியில் எடுத்து விட்டுட்டு அப்பா திருப்பி ஜெர்மனிலேருந்து வந்தவர் 85ஆம் ஆண்டு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்ன்றது பெரிய விஷயம் இல்லை. நான் சாப்பிட்ருக்கிறேன்
தேங்காய் சொட்டும் பானும் ஒரு நாள் சாப்பாட்டுக்காக ஒரு காராத்தல் பானும் ஒரு தேங்காய் சொட்டையும் கோப்பையில் வச்சு மூடி 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 சாப்பிட்ருக்கேன். எஸ் ட்ரூ. 93ஆம் ஆண்டு இடமேந்த நேரம் அப்பா ஒரு சைக்கிளில் என்னை முன்னுக்கு வச்சுக்கொண்டு அம்மா பின்னுக்கு வச்சுக்கொண்டு அம்மா மடியில் சூக்கேஸோடு அப்பா சொல்லுவார், அப்பன் பெரியவளான்லேயே நாங்கள் தாண்டாப்பா வீட்டுக்கு பாத்ரூமுக்கு டைல் வச்சுனாங்க. அப்படி இருந்த நாங்கள் இடமேந்து வந்து ஒரு மாட்டுக்கொட்டிலுக்கான் இருந்தாங்க சங்கானையில். மாட்டுக்கொட்டியில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த மாட்டை இருந்து மாடு சாணம் அடித்து அம்மாட்ட சாப்பாட்டுக்குள்ள தண்ணி சரிக்கும் அந்த எல்லாத்துக்கு இருந்தது. அம்மா என்ன செய்வா, இப்போ இந்த ஓலி எடுத்து கிடுகு பின்னி எனக்கு அதெல்லாம் பழக்கினவா. அந்த மெனசி பாவம் செத்து போயிட்டு இருந்தால் சந்தோஷப்படும். அந்த மெனசி எல்லாம் பழக்கினது. ரொபின் மிஷினில் சட்டில் கோக் பூட்டுறதுலேருந்து, தைக்கிறதுல இருந்து, கையால் தைக்கிறதுல இருந்து, ஈவன் நீங்கள் ஃப்ரேமில் இது போடுறதுல இருந்து எல்லாமே பழக்கினது மெனசி. சமைக்க பழக்கினது, ஆட பழக்கினது, பாட பழக்கினது பாடையில். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், கஷ்டத்துக்குள்ள தான் நான் வளர்ந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் ஏழைகளுக்கான அரசியல். என்னால் ஏழைகளுக்கு என்ன செய்ய முடியும். என்னோட இப்போ ஒரு அண்ணாவில் காய்ச்சி ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 கோல் இன்றைக்கு ஆன்சர் பண்ண 2 கோல் பின்னர் ஆன்சர் பண்ண 2 கோல் ஒரு அண்ணாவில். அப்போ சொன்னால் தம்பி நான் பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று செய்ய போகிறேன். முதல் கூட ஒரு யூடியூபருக்கு 10 lakhs அனுப்பினான். ஒரு யூடியூபருக்கு 10 lakhs அனுப்பினான். அவள் அந்த நேரம் உங்களுக்கு அந்த வெள்ள நேரம் உங்களுக்கு அடிக்கடி அடிச்சுனா நீங்கள் ஆன்சர் பண்ணல. அவளுக்கு 10 lakhs அனுப்பினா. அந்த யூடியூபர் வந்து லேடி மோட்டர் பைக் வேண்ட வழி இல்லாமல் இருந்தவா இப்போ ஒரு வெள்ளை கலர் காரில் விட்ஸ் காரில் தான் தெரியல. ஷீஸ் அ யூடியூபர். எங்கேருந்து காசு வந்தது, என்ன உழைச்சவான்றது கேள்விக்குறி. இப்போ அந்த கதை வரைக்கலாம் அந்த பண்டு எனக்கு எங்களுடைய பிரதேசவாதம் சாதிவாதம் காய்க்க அதையும் காய்ப்போம். எங்களோட மட்டக்களப்பு வியோஜி எனக்கு என்ன கவலை என்றால், அவரோட கடைசி போஸ்ட்டை பார்த்தேன். நான் பிளாக் பண்ணிட்டேன். இவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். கடைசி போஸ்ட்டை பார்த்துறான். அந்த போஸ்டில் அவர் எழுதியிருக்கிறார், அனுரகுமார திசாநாயகம் அர்ச்சுனாவும் சேர்ந்து தானது எல்லாம் செய்யணும். அந்த மனுஷனை கண்டதே ஒரு நாள்ரா பார்லிமெண்ட்டில் நான் ஸ்பீச் பண்ணி கொண்டு கேட்க எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி வந்தவர் பார்லிமெண்ட்டுக்கு. எனக்கு அவர் வந்தது இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டொப் பண்ண சொன்னால் அவங்க கதையை போட்டு நவத்தான்னு பார்த்தா அந்த வேறு இது இல்லை. சரி, இப்போ நான் கத்திட்டு இருந்தேன். நான் 3 சைலண்ட் ஆகிடாப்பா கொஞ்சம் கூட கத்தினான். ஏனென்றால் அவர் கேட்கட்டும், அவருக்கு தெரியணும். கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி கதைப்போம், அதே கதைகள் இது காய்க்கும். இங்கேயோ வந்து இங்கேயோ போயிட்டு கதை. எனிவே தட்ஸ் வை. அவர் அந்த எங்களோட சிவச்சந்திரன் சிவஞானம் என்று ஒரு எனக்கு விளங்கியில் இப்படியா நாக்கள் எந்த ட்ரஸ்ட்டில் வேலை இருமாட்டேன். எனிவே வி டோன்ட் கேர். அதாவது வந்து நான் பாராளுமன்றம் போக மாட்டேன் என்று என்ன கவலை என்றா, இதே செம்மறி இதே செம்மறி ஆடுன்னு சொல்கிறது எங்கள்ட சபாநாயகர் சார் சொல்லுவார், தினிசுகள் மாத்திலா தினிசுகள் சிலது மாத்தில தண்ட வைஃபை போட்டு யாரென்று தெரிகிறதா இவள் தீயென்று புரிகிறதா என்று அம்மா வரி. இதுக்கு வேற என்ன சொல்ல தெரியாது. என்னென்றால் நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இந்த வைஃபின் ஃபோட்டோவை பார்த்து போட்டு இவள் யாரென்று தெரிகிறதா அவள் தீயென்று பிரிகிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போய் வர இடங்கள் உங்களுக்கு எரிஞ்சிருக்கணும். நெருப்புக்கு கையை விட்டா என்னடா நடக்கும், எரியுமா இல்லையா? அப்போ அண்ணன் ஒவ்வொன்று அதான் சில அண்ணன் கொஞ்சம் கறிக்கட்ட மாதிரி இருக்கோ தெரியல. சரி, அதை பற்றியே கதைப்பார். அவர் மட்டக்களப்பு. அவர் எழுதுகிற அரசியல் முழுக்க யாழ்ப்பாணத்து வருது. யாழ்ப்பாணத்தில் சுமந்திரனுக்கு திருப்பி கொடுக்க வேணும், சுமந்திரன் எம்பி ஆக்கணும், இந்த பட்டியலில் அனுப்பணும், ஜோபாலன்ல இருந்து எல்லா குரல் படியும் எனக்கு கவலை என்றார். பட்டிகளோவில் இருந்து இன்றை வரைக்கும் கோல் வந்தவர். இன்றைக்கு கூட ஒரு கோல் ஒன்று வந்தது பேட்டிகளோவில் இருந்து. அந்த படியாட்ட நான் தெளிவாக சொன்னேன், தம்பி 6 எம்பி மேலே வைக்கணும்னா கதைச்சிட்டு கடிதத்தை கொடு, வேலை செய்யணும்னா 1 மாதத்துக்கு கூட அந்த கொடுத்த கடிதத்தோட ஹோ பண்ணு பழைய டேட்டோட நான் பேட்டிகளோவில் நடக்கிற விஷயம் பார்க்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் அம்பாரை பார்த்தா தெரியும், அம்பாரா ஹாஸ்பிட்டலில் வந்து டயாலிசிஸ் யூனிட் 3 இது ஏஎம்ஹெச் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இது அப்படி பேர் ஞாபகம் இல்லை. இல்லை டயாலிசிஸ் யூனிட்டில் 3 வேலையில் 1 தான் வேலை. அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சுனா நர்ஸோட கை கேட்கல. அந்த நர்ஸ் பிள்ளை தமிழ் பிள்ளை தான். ஐயோ டாக்டர் உங்களோட காய்ச்ச பெரிய சந்தோஷம். ரிசப்ஷனில் எப்படி கால் பண்ண வந்து ஆன்சர் பண்ணாதே, ஹலோ குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சனா காய்க்கிறேன். ஐயோ டாக்டர் நீங்களா காய்க்கிறீங்களா டாக்டர், நான் உங்களோட கதை கொண்டிருக்கேன், போடுங்க ஓட்டுக்கு கோல் எடுத்து. அது பிறகு ஐயோ டாக்டர் திருப்பி அடிங்க டாக்டர், எனக்கு ஒரு நிமிஷம் காய்க்கணும், இது லேண்ட்லைன் டாக்டர்னு சொல்லி என்றால் அங்கே தான் இருக்கிறால். இப்போ அரசியல் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும், ஏன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஏன் அரசியல் செய்கிறார் என்றால், ஒரு அரசியல்வாதியும் செய்யாமல் துளைச்சதால தான் நான் அரசியல் செய்ய வேண்டி வந்தது. என்ன பேசாமல் ஐயோ மீனாட்சி என்ன பேசாமல் சாவச்சேரில் விட்டுருந்தா நான் சாவச்சேரில் இருந்திருப்பேன் இல்லைடா.
என்ன கொண்டு நடு ரோட்டில் இழுத்து விட்டு கடைசியாக யாழ்ப்பாணம் முழுக்க இழுத்து விட்டு கடைசியாக கொண்டு வந்து கொழும்புல வச்சு சுற்றி இழுத்து பேராதனைக்கு சுற்றி இழுத்து சனம் இழுத்து கொண்டே விட்டது பார்லிமெண்ட்ல. என்னடா இந்த டைட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ்ன்ற இந்த டாக்டர்ன்றது நீங்கள் என்ன இருக்கிறீங்களா? நான் ஆசைப்பட்டது எம்எஸ் ஆவது அந்த சாவஜிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு அந்த அதான் ரோட்டால் நான் போய்க்குள்ள சுற்றி வர பெரிய மதிலாம் அடித்து ஒரு ஃபுல் பில்டிங் அடித்து ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் கட்டணும். அது என் வீடு. அது நீங்கள் யார் என்ன விரும்பினாலும் சொன்னாலும் சிவனே வந்தாலும் சாவஜிரி ஹாஸ்பிட்டல் என் வீடு, என் குட்டி குழந்தை அந்த காரணத்தில் நான் வளர்த்தினான் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அங்கே தான் வளர்த்தினாங்க. நான் கோல் எடுத்து அப்போ தண்ணி வரையிலேன்னு சொல்கிறதுக்குள்ள ஒருத்தன் கிணத்துக்கு உதிப்பான் வேலை வருவான். அந்த எல்லாத்துக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலில் வேலை நான் கிட்ட ஒரு வீடியோன்னு பார்த்தேன், பேர் சொல்லல நேராக சொல்கிறேன். அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக வேலை செய்யறன்னு கேட்டுப்பேன். நான் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து எம்பிஎன்டா, ஒரு டீச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜனாதிபதி ஆயிருப்பேன்டா லூசா. எனக்கு அது எனக்கு யூசி என்ன நான் என்ன விட சந்தோஷத்தில் எழுதுறேன்னு சொன்னால் எங்களோட சிவச்சந்திரன் சிவஞானம் மாதிரி கன பேர் அது ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லா ஊடகங்களும் ஐபிசி நான் வெண்டிக்காய் விற்று கொண்டு ராசா வாழ்க்கையில் ஒரு எம்பியாக இயலாது, அதை விட கொள்ளுங்க. ஐபிசியில இருந்து பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் எல்லா நியூஸும் இந்த நியூஸ் ரைட்டர்ஸும் ஒரு நாள் முடிந்தா ஒரு சிரட்டை ஒன்றை வேண்டி அதில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு அதுக்குள்ள தண்ணியை விட்டுட்டு தயவு செய்து ஜம்ப் பண்ணி குதியுங்கடாப்பா. பாராளுமன்றம் என்றாலே என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பாராளுமன்றத்தில் கென்சாட் என்றாலே என்னன்னு தெரியாது, அங்கே என்னென்ன வசனங்கள் நீக்கப்படும். மினிம அருவான்னு சொன்னான், மங்கியூவா மினிம அருவான்னு ஒரு ஆளுக்கு பேசினான். அதைத்தான் அவர்கள் மினி கொலை செய்தது என்றதையும், ரெண்டாவது கிளாக் கண்டு பேசினான் பாராளுமன்ற செக்ரட்டரி ஜெனரலுக்கு. அந்த ஆக்டில் உள்ளுக்குள்ள நடக்க அந்த ஆக்டில் ஹியரிங் ஆஃப்டர் த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வில் பி கால்ட் எஸ் அ கிளாக். அதால தான் நான் பேசினான். கிளாக்ட சொல்லுங்க சிங்களத்தில், கிளாக்ட ஏன் கர்ணாக்கர்ல மீ அப்படி வலாவ தெண்டு கேலாம், அதாவது கிளாக்கிட்ட சொல்லுங்க என்றால் அப்போ தான் நான் சொன்னேன். இல்லை கிளாக் அண்ட் ஏட் சொல்லுகிறேன் என்றால் ஆக்ட் சொல்லுகிறது அவருடைய பேர் கிளாக். அவர் சரியான வேலையை செய்யவில்லை, பட் அவருடைய தனிப்பட்ட இந்த கோபம் இல்லை. மஹிந்த ராஜபக்சனுடைய ஒரு ஆதரவாளர்களுடைய மனைவி என்று சொன்னார்கள். எனக்கு அது தேவையும் இல்லை, நான் அதை பற்றி கதைக்க போவதும் இல்லை, அதுதான் உண்மை. இப்போது இந்த வைத்தியர் வந்து செய்கிறது வடக்கிண்ட அரசியல். அதோட மட்டக்களப்பு மேளம் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் முதலாக வந்து எனக்கு அந்த கட்சியோட பேர் உண்மையாகவே தெரியாது, ஏதோ மஹிந்த ராஜபக்சன்ற ஒரு கட்சியில் தான் வந்திருந்தார். தம்பி வந்திருந்து நிகத்தை கடிச்சு கொண்டு சொன்னார், எனக்கு பைத்தியம் என்று பரவாயில்லை பிரச்சனை இல்லை, நான் அதை கணக்கு எடுக்கவும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், தம்பி நீங்கள் எனக்கு சொன்னால் ஜோக், இதே நான் உங்களுக்கு சொன்னால் எஸ்எல்எம்சியே எனக்கு கேள்விக்கும் வேண்டாம் சொன்னீண்டு. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்ன டயக்னோசிஸ் எனக்கு உங்கள்ட்ட சிம்டஸையும் போட்டு ICD-10 கிளாசிஃபிகேஷனையும் போட்டு உங்களோட டயக்னோசிஸ் சொல்லலாம். சிவதாஸ் சார் இது பார்த்தா உங்களுக்கு அது விழாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறது டயக்னோசிஸ், அதால் நாங்கள் எழுந்த வானமாக ஒருத்தருக்குமே 2 வசனங்களை சொல்ல மாட்டேன் நான் சித்தாள். ஸோ இப்படி இருக்கேல்ல அவருடைய விழுந்தால் எழுமினால் முழு நேரமுமே எழுதி கொண்டிருக்கிறது சிவச்சந்திரன் சிவஞானம் எனப்படுகின்ற வைத்தியர் ஒருவர். விழுந்தால் முடிஞ்சும் அர்ச்சுனா கல்லன் 4 கோடி அடிச்சிட்டான். தம்பி ராசா என்ன கோல் பண்ணி எலெக்ஷன் நேரத்தில் சில பேர் கோல் பண்ணி கேட்பினோம், தம்பி உனக்கு என்னடா உதவி செய்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அண்ணன் எனக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்குது, போஸ்டர் அடிக்கல, அந்த புத்தகம் அடிக்கிறது காசு இல்லை, அது தவிர அந்த ஹேண்ட் இதில் அடிக்கிறது காசு இல்லை, அதை விட டிஷர்ட் அடிக்கிறது காசு இல்லை. அப்போ அண்ணா நான் வேணா உங்களை தூக்கி கொண்டு வந்து காட்டலாம், என்னோட டிஷர்ட் கிடக்குது முன்னால் தான் கிடக்கு, அடித்த டிஷர்ட்டில் கணக்கு கிடக்கு, அது திட்டங்கள் இருக்குது, அதில் பத்திரமா வச்சுருக்கேன். அப்போ அவர் எனக்கு தம்பி என்னடா வேணுமெண்டு. அப்போ நான் சொன்னேன், ஒரு 50,000 போட்டு வரேன், 70,000 போட்டு வரேன், சில பேர் 200,000 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1-2 அண்ணா மாதிரி 5 lakhs போட்டிருக்கணும், ஒரு அக்கா ஒரு ஆள் ஒரு அம்மா ஒரு ஆள் 13 lakhs போட்டிருக்கிறா, அப்படி போட்டிருக்கணும் மில்லியன் சொல்லி. அது எனக்கு பர்சனலாக எனக்கு உதவி செய்த உதவி. அதை நீங்கள் இப்போ நான் அந்த காசு எடுத்து ஓடி திரியிறேன், நான் வீடு கட்டுறா தேட்டா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ ஏற்கனவே 7 மில்லியன் லோனில் இருக்கிறேன், ஆல்ரெடி 7 மில்லியன். 6வது 4 கோடி காசு இருக்கத்தக்கனையா 7 மில்லியன் லோனையும் வச்சுக்கொண்டு என்ன ஒரு 1.5 மில்லியன் 15 மில்லியன் லோனை தருவி தாரீங்களான்னு ஒரு பேங்க்ல போய் கேட்க மாட்டாங்க. அதை நீங்கள் வடிவா விளங்கி கொள்ளணும். முட்டாளி இல்லை, இந்த பேரில் இருக்குது. நான் வந்த காசை ஒரு சிங்கள பொம்பளை இந்த பேருக்கு அனுப்பினா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு அது விளங்கலை என்னன்னு சொல்லி, எங்கே அனுப்பினது ஏது அனுப்பினது விளங்கலை. அனுப்பியிருந்தால் நீங்கள் அந்த அவையின் டீட்டெயிலையும் தாம நான் கேட்டு வேண்டேன். என்னடா ஒரு சேரு பூசணுமென்றதுக்காண்டி ஒரு இது பூசணுமென்ற இவை ஒன்றில் கனவேர் என்னோட படித்தாக்கள் சுகந்தரன் ஒரு ஆள், அவர் வந்து ஜெஃப்னாலாம் படித்தவர், நல்ல வெள்ளப்படியன் கிரிக்கெட் விளையாடுவார். தாழ்வு மெனப்பான்மை, மெனத்தில் பயங்கர அழுத்தங்கள். அப்போ அவையும் A level பயோ படித்தவை மெடிசின் போகையில்
அதுக்கு பிறகு வெளிநாட்டில் போயிருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். அவரோட வைஃபும் வந்து நான் ஒரு ப்ரொஃபர் நினைக்கிறேன் நல்லபடியன் சோழியில்லாதால் சுகந்தன் என்றவர் சம்பந்தப்பட்ட கனவேட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கார். அவன் கல்லன் அப்போ அவன் கேட்டால் கல்லன்ட்டா ஏதாவது சொல்லுடா, சும்மா ஏன் சொல்கிறேன், இல்லை அவன் கல்லன் நீ கல்லன்லேருந்து நம்பாடி நான் ஃபோனை வைக்கிறேன்னு வச்சிருக்கேன். அப்படி கனவேட்ட பேர் எனக்கு சொல்லலாம். கனவேர் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஊடகம் என்று சொல்லிக்கொண்டு ஊடகத்தில் இருந்து எழுதுகிறாங்க. நாக்க பிடிச்சி தாகலாம் எந்த கன்சார்ட்டில் ஒரு வசனம் கூட அவர்கள் அழிக்கல. கன்சார்ட்டில் அவ்வளோ தெளிவாக இருக்குது. எனக்கு என்ன கவலை என்று சொன்னால் பிரதேசவாதத்தில் இப்போ மட்டக்களப்பில் இருந்து அவர் எழுதுறத யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 1-2 பேர் கூட அதை அவரை பெருசாக தூக்கி காய்ச்சி சிவாச்சந்திரன் ஹீஸ் அ பியோஜி. நான் அவரை பற்றி கதைக்கலாம், ஆனால் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு எம்பி போய் ஒரு கேவலமான ஒரு வியோஜியை பற்றி நான் யோசிக்கிறேன். இப்படி ஒரு சமூகத்தில் எத்தனையோ பேர்கிட்ட கெட்ட பேர், இப்போ நான் பேர் எடுத்த ஒரு ஆளோட ஒவ்வொரு ஆம்பளையும் தங்கண்ட வைஃபை கொண்டு என்னென்னு விடுவீங்க. இட்ஸ் ஓகே, பார்த்து சொல்லுங்க, விரலை விட்டு பார்த்து சொல்லுங்க எத்தனை சென்டிமீட்டர் டைலேஷன், அவாக்கு ப்ளீடிங் இருக்குது பார்த்து சொல்லுங்க. எப்படி எனக்கு விளங்க, எனக்கு வேண்டாம். நாங்கள் டாக்டராக இருக்கைக்குள்ள ப்ரொஃபஷனல் இமேஜ் என்ற சரியான முக்கியம். உங்களுக்கு தெரியும், நான் சாவச்சேரியில் வந்து பிரச்சனை தொடங்கும் வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நான் பிரச்சனைப்பட்டிருக்கேன். எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோட நீங்கள் பழகுறீங்க, இங்கே குவார்ட்டர்ஸுக்கு முன்னால் குப்பை போட்டு எரிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த டைம்ட்டு சொல்லி பிரச்சனைப்பட்டு சண்டை பிடிச்சி போனேன். நான் ஜாழ்ப்பாணத்தில் கதீட்டர்லேருந்து கனிவுல இருந்து எல்லாம் கொண்டு வந்து போடுவா குவார்ட்டர்ஸுக்கு முன்னால், குவார்ட்டர்ஸுக்கு பின்னால் போட்டு எரிப்பாங்க. இப்போ நான் இன்ஸ்டேட் பண்ணுங்க அல்லது அதை ஒழுங்காக டிஸ்கார்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணுங்க சரியானு சொல்லி அடிப்படை சண்டை விட்டுருக்கேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எனக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளை, நான் குழந்தை பிள்ளை டாக்டர். அப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு அம்மா என்ன முறைச்சி பார்த்து பேசினாலே எனக்கு கவலையாக இருக்கும். நான் என்ன பிள்ளை விட்டேன், நான் எதற்காக பேச்சு வாழ்ந்துக்கிறேன், அம்மா இங்கே வாங்க ஏன் பேசினீங்க எனக்கு, நான் என்ன பிள்ளை விட்டு, நான் பிள்ளை வடிவா தானேம்மா பார்த்தேன், நான் உங்களுக்கு நான் பார்க்குற விருப்பம் இல்லைன்னா யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி விடுறேன். பேராதனையில் ஒர்க் பண்ணால் 3 வருஷம் போய் பார்க்குறாங்க. இப்போ கூட பேராதனை ஜென்ரல் லைன் அடிச்சு கேட்கலாம் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு. இப்போவும் எம்பி போஸ்ட்டை விட்டு வேறேன்னா நாங்கள் வேண்டுறதுக்கு தயாராக இருக்கேன்ட்டு பேராதனையிலேருந்து கோல் வரும். ஐயோ டாக்டர் வாங்க திருப்பி நீங்கள் இங்கே இப்போ டிபியூட் டிரெக்டராக ஒர்க் பண்ணுவோம், இப்போ டிரெக்டராக ஒர்க் பண்ணலான்னு நான் நினைச்சேன். என்னோட படித்தவங்க ஒன்றா பட்சில் போய் கேட்கலாம். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தபடியோட சிங்களாக்கள் இருக்காங்க, தமிழாக்கள் இருக்கலாம். எனக்கு என்ன விளங்குறேன்னு சொன்னால் இந்த பிரதேசவாதம், இந்த பிரதேசவாதம் கதைக்கிறாய் பட்டிக்குள்ள உள்ள அண்ணா அவர் அழுகிறார். எங்களோட பட்ச் பிரபு அண்ணாட போய் கேள், நான் எப்படி நல்லவனா கெட்டவனா சொல்லுவாங்க. ஏனென்றால் என் பட்டிக்குள்ள எத்தனை படி என்னோட பெறாவில் கிடையாது. எனக்கு என்ன பிரதேசவாதங்களை இதில் இழுக்க விருப்பம் இல்லை. சாதியங்கள் பிரதேசவாதங்கள் இழுத்து ஒவ்வொரு பிரச்சனை நடக்காச்சுன்னா நேர விஷயத்துக்கு வரேன். சிவச்சந்திரன் சிவஞானம் ஓகே டன். மனநோய்கள் இருந்தால் அதை எங்கேயாவது காட்டி எல்லா மனநோய்களுக்கும் எங்களால் என்ன செய்ய இயலாது, டயக்னோசிஸ் கிரைட்டீரியா போட இயலாது. இப்போ உதாரணத்துக்கு சில பேருடைய நடத்தைகள் மனநோய் என்று ப்ரூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவச்சந்திரன் சிவஞானம் காலமையிலிருந்து இரவு வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள், தான் படித்த ஒரு ஆள், தான் சொல்கிற அரசியலை தான் வடக்கில் இருக்கிற நாங்கள் செய்ய வேணும், சுமந்திரன் தான் சொன்னால் கேட்கணும், அனுரத் குமாரசானா இது சொல்கிறது டிலூஷனல் தோட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இப்படியான டிலூஷன்ஸ் இருக்கிறாக்களை நாங்கள் பார்க்கணும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு தங்களுடைய ஒய்ஃப் ஒரு நெருப்பண்டு சொல்லி ஒய்ஃபில் கொண்டு போய் சிகரெட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆக்கள் அவர்கள். அதால் நீங்கள் அது சம்மந்தமாக யோசிக்கணும். அவருடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் போய் பார்க்கலாம். அவரோட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்வராக இருந்தால் கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு தான் அவருக்கும் எனக்கு பிரச்சனை தொடங்கிக்கல. இவர் இப்படி தான் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு வயதிபர்களையும் எடுத்து 3 வீலர் ரோட்டில் அடிக்கிறாங்க படம் எடுத்துகிட்டு போடுவார். இவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். என்னோடய ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது கூகுள் டிரைவில் 2019ஆம் ஆண்டு ஏற்றி வச்சுருக்கேன். இவருக்கு நான் உதவி செய்ய போகிறோம், உதவி செய்ய விரும்புகிறேன், என்னுடைய கணக்கு இலக்கத்துக்கு அனுப்பலாம், இவர் கணக்கு இலக்கத்தை போடுவார். அதில் இருந்து நான் அப்போ அவருக்கு நான் கமெண்ட் பண்ணினா, அண்ணா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் போடுங்க, பிரச்சனை இல்லை, ஃபேஸை வெட்டுங்க, ஃபேஸை வெட்டி போட்டு நீங்கள் போட்டுட்டு காசை வேண்டி சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் இந்த கஷ்டப்பட்ட ஐயாண்ட ஒரு பிள்ளை நாளைக்கு வளர்ந்துற டாக்டராக வந்தால் தன்ட்டு அப்பாட இதை இப்படின்னு சொல்லி கவலையாக இருக்குமாண்ணா வேண்டாம் என்று சொல்லிட்டு நான் படிச்சுட்டேன். 2017ஆம் ஆண்டு விடிஞ்சாலுன்னு பார்த்தால் மட்டக்களப்பில் இருந்து கண்ணக்க டாக்டர்ஸ் இவை எல்லாம் சேர்ந்து கும்மி அடி அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் கும்மி அடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு அப்படியா எனக்கு 10 பெண்டாடியாம படி பகோடா இருக்கிறவன் பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடுவாங்க, அது நீ எதுவுமே செய்யலை என்று சொல்லி அவரே எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ நான் அதை பற்றி கணக்கு எடுக்கல. நான் பார்த்தேன் சரி கிழிஞ்சு போச்சுன்னு பிளாக் பண்ணிட்டேன். பார்த்தேன் அடுத்த நான் விடிய காலம் SLMCலேருந்து கோல் வருது, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில். உங்களுக்கு எதிராக சிவச்சந்திர சிவஞானம் அவரோட ஒய்ஃப் வந்து நிற்கணும். எனக்கு கிளிக்க தெரிஞ்சாத எப்படி தெரியும் தானே.
எல்லா வரலாறும் தோண்டி எடுத்து ஒரேடியாக அடிச்சு விட்டு என் ஃபேஸ்புக்கில் வேறு படங்கள் எல்லாம் போட்டு சிங்கம் இப்படி தான் சிங்கத்தின் வைஃப் இப்படி தான் கன்சல்ட் மேரோட அப்படி இப்படின்னு எழுதி விட்டேன். என்ன வழினா எனக்கு ஞாபகம் இல்லை. வேணுமெண்டா போகலாம், நீங்கள் என்ன கேஸுக்கும் நாங்கள் மீட் பண்ணுவோம். நான் லண்டனுக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். நீங்கள் எழுதுறதெல்லாம் எல்லா ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் எடுத்து வச்சிருக்கேன். நான் அது பிரச்சனை இல்லை. மகளுக்கு ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவா, மகள் ஏதோ கும்மி அடிக்கிறாவாமண்டு அதுவும் போகலை. ஏன்னா இந்த குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டு ஐ டோன்ட் நோ சம்திங் பேட் வித் தட் மேன், சம்திங் ராங். வைஃப் எப்படி சமாளிக்கிறீங்களோ தெரியல. உங்களுக்கு ஏதாவது ரெண்டாவது கல்யாணம் கட்ட விருப்பம் இருந்தால் சொல்லலாம், டிவோர்ஸ் எடுத்து போட்டு நான் இவரும் ஏதாவது. ஓகே, எனிவே இட்ஸ் தனிப்பட்ட தாக்குதல் கூடாது. ஆனால் வெற்ற தனிப்பட்ட தாக்குதல்களால் 4 கோடி வேண்டி வச்சுருக்கோம். இன்றைக்கும் அடிச்சு காய்ச்சி நான் என் பேங்க் மேனேஜரோட அண்ணா லோன் தாரியலோ இல்லையோ ரெடி வீடு பிரச்சனை வரும் என்றால் அடி பொருளாப்பா நான் லோன் தரலாம், அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை. ஐயோ பர்சனல் லோனை யாவது போட்டு தாங்க ஐயா, வீடை கிட்ட கட்டுவோம், ஜால்மாரில் வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை, ஜால்மாரில் சில கோல் பண்ணி கட்டுவோம், எங்கள் ஆஃபீஸ் சில நான் அடிச்சு கேட்பாங்க, எங்கடா அவங்களோட ஆஃபீஸ்ன்னு சொல்லுவேன். நாங்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்கடா ஆஃபீஸ்ன்னு சொல்கிறேன். அதில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து வேண்டுறேன். அப்படி தான் நம்பி வேலை பார்த்துருக்கேன். நான் சாகும் வரைக்கும் அப்படி தான் பார்ப்பேன். ஆஃபீஸ் ஒன்று எடுத்தாலும் ஆஃபீஸில் நான் இடமெல்லாம் பார்ப்பேன். எக்கச்சமான பிரச்சனை வருது ஒன்று இருக்குது. இந்த ஃபோனில் இப்போ எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கூட ஸ்பீட் போஸ்ட்டில் ஒன்று வந்தது கதைக்கிறேன். ஏன்னா நான் முடிஞ்சே செய்திருக்கிறேன். ஒரு அரசியல்வாதி 5 வருஷம் மூச்சு விடாமல் என்ன செய்யணுமோ அவ்வளோதையும் நான் செய்வேன். பிரச்சனைக்கு வருவோம், சாதிய பிரச்சனை, பெனடோலர் பிரச்சனை. அப்போ இந்த பெனடோலர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ ஒரு புது சிவஞானத்தை விடுவோமே, ஓடிட்டு போட்டுமென்று பெனடோலர் என்ன செய்கிறாருன்றால் இப்போ ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார். என்னென்றால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து பண வளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வலிக்கிறார். டிக்டாக் எம்பி என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் 1000 மில்லியன் போட்டால் 10,000 மில்லியன் என்னடா எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம், ஸோ ஓடி போய் போடலாம் வழக்க பிரச்சனை இல்லை, நாங்கள் லோயஸும் வச்சிருக்கிறோம். ஸோ அவர் அதில் சொல்லியிருக்கிறார் டிக்டாக் எம்பி அது இல்லை, ஃபைன். அதுக்கு நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் நான் போட்டபடியாக தான் எம்பி ஆகினேன். ஏனென்றால் ஃபேஸ்புக் எல்லாரும் உங்களுக்கு மீடியா மார்க்கெட்டிங்ன்ற ஒன்றுமே தெரியாதுடா. நீங்கள் சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம். நான் அதை வடிவாக சொல்கிறேன் மீடியா மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பேச சொல்கிறேன். நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் யூடியூப்ல அடிச்சு வாசிக்கும். ரைட், தட்ஸ் ஃபைன், வில் டாக் அபவுட் திஸ் லேட்டர். ஓகே, ஸோ பெனடோலர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ 19 சமாசங்களில் 6 சமாசங்களை கூப்பிட்டு நான் இன்றைய தான் ஒரு அந்த கப்லைட்ஸ் இங்கே வந்திருக்கு வாசிக்க போகிறேன். நான் அது சம்மந்தமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன். பாராளுமன்றம் வரைக்கும் கேபினெட்டில் போடுவோம், இதை சொல்லுவேன். நாங்கள் எம்பிபின்னு பேரையை கிடைக்கிறோம். சரி, விஷயத்துக்கு வாரம். ஸோ இவர் வந்து 19 சமாசங்களில் 6 சமாசங்களை கூப்பிட்டு அதில் 3 சமாசங்கள் இருந்து அர்ச்சுனாம்பிக்கு எதிராக போராட்டம். நீ போராட்டம் நடத்தினா என்னடா, நான் எந்த பாடல இருப்பேன், நீ போராட்டம் இல்லை கத்தி கூட தலைவிழா நின்று ரோட்டில் நின்று செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லிக்கொள்கிறேன். உண்மையாகவே பனை என்று சொல்கிறது ஒரு கற்பகதரு, அது யாருமே ஏற்றுக்கொள்ளணும். கற்பகதரு அந்த வேரில் இருந்து அந்த நுனி பணம் குருத்து வரைக்கும் கற்பகதரு. அது பணமட்டையாக இருக்கட்டும், பணம் பொருட்களாக இருக்கட்டும். சரி, இப்போ நீ பண அபிவிருத்தி சபைக்கு வருவோம். அது சம்பந்தமான பிரச்சனை வேறு இதாக போடுறேன். நான் சாதியம் பார்த்து இதை கதைக்கிறேன். அதாவது வந்து பண சீவல் செய்கிற தொழிலாளிகள் இவர் எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போறார் என்றால், அந்த மக்களை எல்லாம் எனக்கு திருப்பி விட அவ்வளவு ஏழை மக்களும் அந்த 27,000 எனக்கு ஓட் போட்டாக்களே இருப்பினா சார். நீங்கள் சும்மா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள யூடியூபரை கூப்பிடுகிற வீடியோவில் போடுறது பிரயோசனம் இல்லை. என்னடா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண யூடியூப் வந்து இப்போ 12,000 தாண்டி 13,000 போகுது. மேபி 50,000 இன்னும் 6 மந்த்தில். நீங்கள் மீடியா வச்சு தான் சும்மா ஒரு 2-3 படியில் கூப்பிட்டு ஃபோனை வச்சு படம் எடுத்து போடுங்கன்னா நாங்கள் போட, நீங்கள் வழக்கு போட்டால் நாங்களும் வழக்கு போடலாம். இப்போ சில வழக்குகளை நான் ப்ரூவ் பண்ணுறேன். அது சம்மந்தம் கரெக்ட். சமாதானத்துக்கு கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், சமாதானம் இல்லை ஒன்றுக்குமே இல்லாதுன்னு சொல்லி வீழ்ச்சித. அப்போ சாதியம் காய்ச்சிருக்கேன்னு சொன்னால், இப்போ எனக்கு எந்த அப்பா சொன்னது, இப்போ எனக்கு தெரியும், எனக்கு அவர்கிட்ட பேர் மறந்து வச்சு பெரியவரான அவர் எங்களோட அப்பப்பாட எங்களோட தனிப்பணி ஒன்று இருக்குது காணியில். அப்பப்பாடைக்கும் சீவினவர். அப்போ நான் சொல்லியிருக்கேன் 4 வயசுலேயே கல் குடித்தார். நான் வந்து அப்பப்பாக்கும் சீவி இருக்கிறார். அதை விட அப்பாக்கும் சீவி இருக்கிறார். அதை விட அவர் என்னுடைய அப்பப்பாவினுடைய சீவ தொழிலாளியாக வேலை இருக்கிறார். எங்களுடைய தோட்டத்தில் அப்பாட சீவ தொழிலாளியாக வேலை இருக்கிறார். அதற்கு பிறகு நான் இருந்த காலங்களில் அவர் எனக்கு தனிப்பணங்கள் கொண்டு தந்திருக்கிறார் தேவையான நேரங்களில். அது தவிர 1-2 நாட்கள் காய்ச்சலாக இருக்கும் இதை வெட்டி போடுவாங்க இல்லைங்க, தனிப்பணங்கள் ஒன்று தந்தவர் 2. அதை விட என்னுடைய பிள்ளைக்கும் வந்து காய்ச்சலாக இருக்கிற நேரங்களில் வெங்காயம் அதில் வெட்டி எங்களோட உள்ளூர் இதுக்காக எங்களோட உள்ளூர் சுதேச வைத்தியங்களை சம்பந்தம் என்னோட வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர் என்ன இப்படி வளர்த்தவர். ஏனென்றால் நாங்கள் சாதியம் எல்லாம் பார்க்குறீங்க. அப்பா தோட்டத்தில் வேலை செய்யலாம், நான் தனியாக கேட்கலாம், அந்த மனுஷனோட பின்னால் போடுது.
சைக்கிளை தள்ளி கொண்டு போகும், இடுப்பில் கட்டி கொண்டு இருக்கும், கால் இல்லாமல் இருக்கும், இப்போ கீழே நான் இல்லாமல் இருக்கும். எல்லாம் போய் கேட்டு வேண்டி பார்த்து நான் மேறி பார்க்குறது பெண்ணில் ஏறலாமல். ஒரு சாதியம்ன்றதை மனசில் இல்லாமல் வளர்த்தது என்னுடைய அப்பா ராமநாதன் அர்ச்சுனா. அடிக்கடி நான் ராமநாதன் முன்னு போகிற காரணம் அப்பாவுடைய கொள்கைகள் வந்து எனக்கு மிக பிடிக்கும். சாதியம் இருக்கக்கூடாது, கல்யாணம் கட்டைக்குள்ள சாதி பார்க்கணும்னு அப்பா சொன்னவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நட்போடையோ ஒருத்தருடைய பழவைக்குள்ள இந்த சாதியம் இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாருமே ஒரே கோப்பைக்குள்ள சாப்பிடுவோம் தான் அப்பாவுடைய கொள்கை. அதே நேரம் இவர் தொடக்கியிருக்கிறான்னு சொன்னால் பணவளங்களுக்கு எதிராகவும் திக்கம்பாடி சாலையை நான் எல்லாம் நிப்பாட்ட போகிறேன், திக்கம்பாடி சாலை தேவையில்லை என்று சம்மந்தமாக அங்களுடைய பனை $1 கொடுத்துருக்காரு. அதை விட 10,000 மில்லியன் ஏதோ கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பணங்கொட்டையை காட்டின வீடியோன்னு பார்த்தேன்னா ஃபுல்லாக பார்க்கல. என்னென்றால் எனக்கு சரியான கவலை என்னென்றால், ஒரு சுதேச இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம், பார்சரி 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 என்று கிளிநொச்சி முழுக்களும் இருக்கிற பார்களை நிப்பாட்டுறதுக்கு போராடுறோம். அதால தான் சில பேர்ட்ட பேர்களும் வழங்கடிக்கப்பட்டது. அவர்கள் பார் வேண்டினபடியாக தான் நம்மளுடைய எலெக்ஷனுக்கும் வரையில பார் பர்மிட் வேண்டி கொடுத்தபடியாக விஷயத்துக்கு வருவோம். அடுத்ததா பாப்பம், சரி அது ஒரு குடிவகை. அடுத்தது கேரளாவிலிருந்து கஞ்சாக்கள் கொண்டு வராங்க, இப்போ அது ஒரு பிரச்சனை. உள்ளூரில் கசிப்பு தயாரிக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை. இப்போ என்பிபி அரசாங்கத்தின் விஷயத்துக்கு வருவோம். என்பிபி அரசாங்கம் இப்போது அந்த கசிப்பு பிரச்சனையை, பார் பிரச்சனையை, பொதுமக்கள் அக்ஷரம்பட்டு குழந்தை பிள்ளைகள்லாம் சார்கள், அந்த பிரச்சனையை தீர்க்காமல் எங்களுடைய தோழரிடம் சொல்லி இருக்கிறதா தவறணைகளை ஓப்பன் பண்ண சொல்லி. இவர் சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு இடம், என்னது தமிழ் பெயர் சொல்லி, அதில் எல்லாத்துலேயுமே கல்வி விற்பாங்க. இப்போ நாளைக்கு இப்படியே போனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள சாப்பாட்டு கடையிலே ஒரு கப் கல் தான் கொண்டு வண்டி கொடுக்கலாம், குடிக்கலாம் போல. அது வந்து ஒரு சமூக பிறழ்வைத்தான் ஏற்படுது. அதனால தான் இந்த டோலர் மேர் அரசியல் தெரியாட்டி மூடிக்கொண்டிருக்கணும், தேவையில்லாமல் கதைக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ள வேணும். ஒரு சமூகத்தை நாங்கள் வடிவாக கட்டியெழுப்ப வேணும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் முக்கியமான விஷயம் வந்து மருத்துவம், காவல்துறை பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது சட்டத்துறை, அதுக்கு பிறகு போக்குவரத்து, விவசாயம், அது தவிரவும் எங்களுடைய கல்வி. இந்த 6 தான் முக்கியமான. இதை விட மிக இதுகளும் இருக்குது. இதில் இந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்வித்துறை, சுகாதாரத்துறை, மற்றது விவசாயத்துறை, மீன்பிடித்துறை முக்கியம், அதை மிஸ் பண்ணிட்டு 7, இவற்றுக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறது காரணம் எங்களுடைய சமூகம். எங்களுடைய சமூகம் வந்து ஒரு போதைக்கு அடிமையாகிறது, போதைகளுக்கு அடிமையாகிறது. இப்போ வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் என்று சொல்வார்கள், அல்லது டேபிள் மேனர்ஸ் என்று சொல்வார்கள். அவர் அப்படி தான் குடிப்பார். எங்களை பொறுத்த வரைக்கும் தவறணையில் குடித்து விட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது தான் நாங்கள் குடியெண்ணெய்த்து கொண்டு வரோம். குடிப்பதே மனைவிக்கு அடிப்பதற்காக தான். இரவு போய் குடிப்போம், குடிச்சு போட்டு வந்து அடிப்போம், அடித்து விடிய காலமாக காலில் விழுந்து மண்ணியை கேட்போம், திருப்பியும் கூலி வேலை போவோம், இரவு குடிப்போம், திருப்பி வந்து அடிப்போம். அதைத்தான் காலங்காலமாக எங்களுடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அறியாமையும் அதை தவிர வறுமையும் எங்களுடைய சமூகத்தில் புறையோடி இருக்கிறதால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தவறணைகளை எக்ஸ்ட்ராவாக திறப்போம், அவர்களுடைய வருமானத்தை கூட்டுவோம் என்று சொல்லி முட்டாள்தனமாக ஒரு $10 கதைப்பாராக இருந்தால் அது ஒரு கேவலமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அவர்களுடைய வருமானம் என்ன ஆகிறது, அவர்களுடைய தொழில்கள் என்ன ஆகிறது, அவர்கள் எத்தனையோ பெண்கள் அந்த அவர்களுடைய பனை தென்னை அபிவிருத்தி கைப்பணி பொருட்கள் சம்பந்தமாக எல்லாம் இருக்கிறீர்கள், டாக்டர் மொக்கு தரமாக காய்ச்சி கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்கலாம், முன்னால் இருந்தால் கேட்பீங்க. அதுக்குரிய பிரச்சனையை சொல்கிறேன். பனையில இருந்து வாரது கல், அது தவிர அதுலேருந்து கைப்பணி பொருட்கள் செய்கிறோம், பெனாட்டு, களி, சீனி எல்லாமே செய்கிறோம். அதில் பிரச்சனையானதுங்களுக்கு என்னது, கல் மட்டும்தான். ஸோ அந்த கல் பதனிடுதல் திக்கம்பாடி சாலையில் கட்டாயம் செய்யணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திக்கம்பாடி சாலையில் இவ்வளவுக்கு சுமார் பேச்சு தொடர்ந்து 5 மெட்ரிக் டன் கியூபன், சுமார் ஒரு 5000 லிட்டர்ஸ், 5000 லிட்டர் இருந்தால் அது 50,000 லிட்டராக திக்கம்பாடி சாலையில் வடிக்கணும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. பணம் வெட்டுவதற்கு 300 ரூபாண்டா அதை 3 லட்சம் ஆக்கணும், 3000 ஆக்கக்கூடாது, 30,000 ஆக்கக்கூடாது, 3 லட்சம் ஆக்கி பணம் வெட்டுறதை நிப்பாட்டணும். அதுலேயும் எந்த சந்தேகம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இங்கே தான் இருக்கு. பிரச்சனை எங்கே இருக்குண்டா, டோலர் சொல்றார், சட்டம் சொல்லுது பனை வெட்டுவதற்குரிய அனுமதியை பிரதேச சபையிலே தான் நீங்கள் எடுக்கணும். டிஎஸ் ஆஃபீஸ், பிரதேச சபையில் டிஎஸ் ஆஃபீஸில் தான் எடுக்கணும், டிவிஷனல் செக்ரட்டரிஸில், பிரதேச செயலகத்தில். டோலர் சொல்றார் அந்த அனுமதியை பனை அபிவிருத்தி சபைக்கு எடுக்க போறோம். இதன் போது என்ன நடக்கும்னு சொன்னால், பனை அபிவிருத்தி சபை இந்த விடயத்தில் டிவிஷனல் செக்ரட்டரியோட பிரச்சனை வரும்.
அதால பிரேச செயலரோட அப்போ பிரேச செயலருடைய நடவடிக்கைகள் இதால் பாதிக்கப்படும். பிரேச செயலர் சொல்லுவார் வீடு பில்டிங் கட்டுறேன்னு சொன்னால் இந்த 2 பனையும் வெட்டிடலாம்டா, திருப்பி வீடு கட்டுறதுக்கு டோலர்கிட்ட போய் நிற்கணும். டோலர் அப்போ என்ன செய்வார், பின்னால் முன்னால் கொஞ்சம் காசுல வேண்டி கொண்டு பனை அபிவிருத்தி கொஞ்சம் இழுத்தடிக்கலாம், விரும்பாதாக்களை இழுத்தடிக்கலாம். டோலர் தான் நாங்கள் ராஜா, டோலர் தான் மந்திரி. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு நாளுமே ஒருத்தர் ஹீரோவாக இருக்கக்கூடாது. பொலிட்டிக்ஸ்லேயே நானே ஹீரோவாக இருக்கக்கூடாதுக்காண்டி எனக்கு பின்னுக்கு ஆக்கள் உருவாகி கொண்டிருக்கிறேன். டோலர் அந்த பெனை டோலருடைய இந்த எண்ணம் வந்து எங்கே நிற்குதுண்டா, திருப்பி வீடு கட்டவும் பெர்மிஷன் எடுக்கிறது எங்கே போய் நிற்கணும்னு சொன்னால் பெனையாக இருக்கிறது வீட்டுக்கு கொடுக்க பெனை நிற்கும். டிஎஸ் ஆஃபீஸிலிருந்து எல்லா பெர்மிஷனும் தந்துடுவாங்க, பிரேசபையிலிருந்து எல்லா பெர்மிஷனும் தந்துடுவாங்க. டோலர் தர மாட்டார். டோலர் அதுக்கு பிறகு டோலர்கிட்ட மாமா சித்தப்பாக்களுக்குள்ளால கொஞ்சம் காசு கொடுத்து தான் டோலர் சைன் வைப்பார். ஸோ டோலரோட பிரச்சனை இங்கே பனை அபிவிருத்தி சபை அல்ல, இங்கே கைப்பணி பொருட்களோ அல்லது எங்களுடைய சாதிய பிரச்சனைகளோ சீவல் தொழிலாளருடைய பிரச்சனையோ அல்ல. டோலர்ல பிரச்சனை இந்த விஷயத்தை தண்ட கைக்கு எடுக்கணும்ன்றது. அது சொரி டோலர் நீங்கள் கேபினெட்ல போட்டு பாராளுமன்றத்தில் ஆக்ட் ஆகிட்டு வந்து செய்யுங்க. டோலர் இப்போ செய்யறா டோலர், சரியா டோலர்? சரி, நீங்க எங்களோட லெவலுக்கு இறங்கி வர வேண்டாம். என்னுடைய லெவலுக்கு டோலர் வாரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே கணக்க கட்சியில் நின்று டோலர் வேலை பார்த்து தான் கடைசி இங்கே வந்தீங்க. இங்கேயும் நீங்கள் எவ்வளோ ஆழம் இருக்க போறீங்கன்னு தெரியாது. என்னுடைய லெவலுக்கு டோலர் வாரத்துக்கு கஷ்டம். பெரிய பெரிய ஆக்களே சிஸ்டர்லேருந்து இல்லாமல் போயிருக்கணும். உங்களுடைய தெரியும் தானே, முதல் ஒரு டோலர் இருந்தவர் தாடி டோலர், அவரும் இப்போ இல்லை. அதுக்கு பிறகு இப்போ கிணவர் நாங்கள் ஜால் கனவு பாலண்டவை எனக்கு கோயில் எடுத்தாங்க, அவையும் இல்லை. சுத்தமாதான் சொன்னாங்க, அவையும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை டோலர் விளங்கி கொள்ள வேண்டும். டோலருடைய பிரச்சனை இங்கே சாதிய பிரச்சனையை இதுக்கு இழுத்து கொண்டு விட்டு டோலர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் இல்லை டோலர் வெள்ளாள சாதின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களோட சாதிக்காரரும் உங்களோட வருமான விலை நிப்பாடு தான் அர்ச்சுனா டாக்டர் வேலையிறேன், அர்ச்சுனா டாக்டர் வெள்ளாள சாதி டே இல்லை, ஒரு நாளுமே இல்லை. டோலர் முட்டாள்தனமாய் கதைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீவல் தொழிலாளியின் வீட்டிலையும் போய் நட சாப்பிடலும் தேத்தனை குடிக்கலும் நாங்கள் நித்திரையே கொள்ளிருமிடா. ஏனென்றால் அப்படி அவர்கள் வீடு இப்போது இருக்கிறது சின்ன சின்ன குடிசை, அங்கேயும் அப்படியான குடிசையிலையும் நான் கிளிநொச்சியில் வாழ்ந்துருக்கிறேன். ஆகவே ஒரு சாதியத்தையும் மற்றது அந்த அபிவிருத்தியல் என்ற பகுதியை தான் எடுத்துக்கொள்றதுக்காகவும் மற்றது டோலர் சொல்லிட்டு இருக்காராம், எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தனக்கு தென்னடை தான் வரும். அதாவது அனுராவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அனுரூவா டாலர் இந்த டாலர்கிட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் அனுப்புவேறோம் என்று சொல்லி 2-3 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. அது சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் டோலர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, டோலர் தயவு செய்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் அர்ச்சுனா டோலரும் ரெடி. உங்களுடைய அமைச்சருக்கும் நான் கோல் எடுத்து நான் தெளிவாக சொன்னான், இவரால் என்பிபியிட பேர் போகுமெண்டா அதை நீங்கள் அலோ பண்ணுவீங்க வேண்டா, நான் எங்கள்ட டோலரோட சண்டைக்கு போகிறதுக்கு ரெடி. அவர் சொன்னார் வேண்டாம், கொஞ்சம் விரும்ப அவசரப்படாங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு வார்னிங் வீடியோ தான் டோலருக்கு போடுறேன். டோலர் நீங்கள் டெம்பரரியாக தான் என்பிபிக்கு வந்தீங்க. என்பிபி நீங்கள் காலங்காலமாக உதாரணத்துக்கு எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் ராம் தோழர் இருந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷம் நீங்கள் என்பிபியில் இல்லை. நீங்கள் அங்கே இங்கே பாஞ்சு கடைசி நேரம் என்பிபிக்கு வேலை செஞ்சு இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தந்திருக்கணும். ஏனென்றால் இப்போ 3வது அப்பாயின்மெண்ட் பணி அபிவிருத்தி வேண்டியபடியா உங்களையும் வெளியால் விட்டால் என்பிபி அரசாங்கத்தின் பேர் கட்டிடுமோன்னு தான் பயப்படினோம். பட் நாங்கள் பாராளுமன்றத்தில் பயப்படும். ஸோ டோலர் நீங்கள் பனை டோலர் நீங்கள் அமர்த்தி வாசித்தால் அர்ச்சுனா டோலருக்கும் சந்தோஷம் இல்லை. நீங்கள் அதை அமர்த்தி வாசிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை பெரிய பெரிய லெவலில் நான் எப்படியோ செய்ய போகிறேன். கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு, இப்போ தான் என்ன பேக்கெட் உடைச்சினேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறேன். ஸோ டோலராக நீங்கள் இதை அமர்த்தி வாசிக்கிற நல்ல வேண்டாம். பெரிய ஒரு தாடி டோலரே எங்கேன்னு தெரியாது இப்போ. அதால் உங்களை மாதிரி சின்ன சின்ன டோலர்களோட எல்லாம் சண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருசாக ஐடியா இல்லை. நீங்கள் வயசுக்கு மூத்தால் பட் ஷடப் பண்ணா மூடிட்டு இருக்கணும். அது இங்கிலீஷில் பொத்தும் பாய் என்று தான் அர்த்தம். அதுக்குரிய மாதிரி உங்களை திறக்குறவா கையில் கேன் யூ ப்ளீஸ் ஷடப்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு இருக்கீங்களா, நான் கதைக்கு அப்படி தான் நான் சொன்னேன். ஏன்னா டோலர் நீங்கள் உங்களுக்கு ஆக்டண்டா என்னன்னு தெரியாது, பாராளுமன்றத்தில் செய்கிற ஆக்டுகளை கொண்டு போட்டு ஆக்டுகளை மாற்ற வலிக்கிறது பிள்ளை டோலர், அவ்வளோதான், மற்றபடி இல்லை. இங்கே சாதியம் இல்லை. இங்கே ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற எந்த வேலையும் இல்லை. இங்கே டோலருக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. டோலர் சட்டத்தை மாற்ற வழிகிறது. இதே நீங்கள் ஒவ்வொரு சமாசங்களும் சம்மேளனங்களும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பணசீவ செய்கிற தொழிலாளியும் இதை பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் 500 லிட்டரோ 5000 லிட்டர் திக்கம் வடிசாலையில் வடிக்கலாமண்டா 5 லட்சம் லிட்டரோ 50 லட்சம் லிட்டர் வடிக்க வேணும். அதில் எந்த சந்தோஷம் இல்லை. அப்போ நான் டபுள் கப்பினா 2 பேர். அப்போ நீங்கள் வித்து வேண்டி யாழ்ப்பாணத்தில் சனத்துக்கு குடிக்க விடக்கூடாது இல்லை.
திக்கம்படி சாலையில் வடிக்கப்படுற கல்லை நாங்கள் சரியாக பதனிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா இருந்தால் ஒரு சின்ன டின்ல இருந்து $10 $17 வரைக்கும் உழைக்கலாம். யாழ்ப்பாணத்தின் ப்ராடக்ட் பியோர் ப்ராடக்ட். அதிண்ட வருமானம் ஒவ்வொரு சீவல் தொழிலாளிக்கும் போய் சேரணும். $10 போய் சேரலுமா? இல்லை. அதிண்ட வருமானம் ஒவ்வொரு சீவல் தொழிலாளிக்கும் போய் சேரணும். ஸோ அதற்குரிய திட்டங்களை நான் செய்வேன். அதற்குரியதை கதைச்சு வச்சிருக்கிறேன். நீங்கள் என்னதான் முடிஞ்சாலும் ஒவ்வொரு தொழிலாளியும் என்னுடைய திட்டங்களுக்கு கொண்டு வந்து தான் ஒவ்வொரு நாளும் இறக்குறது கல்ல கொண்டு வந்து தரக்கூடிய திட்டங்களை நான் செய்து வச்சிருக்கேன். அதை நாங்கள் பதனிடுவோம். பெரிய பெரிய தொழிலாளி மேலோட காய்ச்சிருக்கிறோம். அவை எல்லாம் மூவ்மெண்ட் சொல்லிக்கணும். அதை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். அதை நாங்கள் இங்கே குடிக்க கொடுத்தா தானே பிரச்சனை. இப்போ உதாரணத்தை பார்த்தா தெரியும், வெத்தில பார்க்க செய்வார். யாழ்ப்பாணத்தில் எந்த டவுனுக்கு போனாலும் வெத்தில துப்பாத இடம் இருக்கா? பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்க, எப்படி குப்பையாக இருக்குண்டு. இதே நீங்கள் காலியில் போய் துப்பேலுமா? ஸோ நாங்கள் இந்த ஒரு மாநசபை, அதை விட மாநகர சபை எல்லாத்தையுமே பிடிக்கிறோம். நான் சட்டம் கொண்டு வருவேன். வெத்திலை சப்பலாம் வீட்டை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பஸ்ஸுக்குலேருந்து வெத்தில சப்பி ஏரியாவில் சப்பி பண்ணால் ஃபைன். ஹாஸ்பிட்டல் வழியை வெத்தில சப்பி துப்பினா ஃபைன். ரோட்டில் வெத்தில சப்பி துப்பினா ஒரு ஆள் வீடியோ எடுத்தால் சம்மந்தப்பட்டவருக்கு எதிராக மாநகர சபையில் அதை ஆக்ட் ஆக்கி, மாகாண சபையில் இந்த ஒரு போட்டு ஆக்ட் ஆக்கி, நான் அதை பாராளுமன்றத்தில் வேணுமென்றால் அது ஒரு ஆக்ட் ஆக்கி நான் என்னால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். டோலர் நாங்கள் இப்போ டப்பன புது பிரச்சனை கொண்டாங்க. அப்போ சுருட்டு சுற்றுற எல்லா தொழிலாளியோட வருமானம் என்று அதில் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். இதை வடிவாக வழங்கி கொள்ளுங்க. டோலருக்கு இந்த நாலேஜ் இல்லை. என்னென்றால் ஆண்களுக்கு கூட கேன்சர் வாரது வாயில் ஓரல் கேன்சர்னு சொல்வார்கள். அந்த ஓரல் கேன்சர் டோலர் ஏன் வருது என்று சொன்னால், வெத்தில, பாக்கு, சாராயம், குடிவகை, மற்றது இந்த எங்கண்ட கல், இந்த அல்கோஹோலால தான் எங்களுடைய வாயில், அல்கோஹோல் ஒரு முக்கியமான ஹோசட் எஃபெக்ட். டோலருக்கு அது விளங்காது தானே. டோலரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மொக்குத்தனமாக திக்கமத்திரம் திட்டம் என்று சொல்லி ஒரு பேரும் ஒன்று எடுத்துக்கொண்டு டோலர் எல்லா வீடுகள் கட்டுறேன்றாலும் இனி ஒரு 7 தொழிலாளி போய் ஐயா நான் ஒரு வீடு திட்டம் பெற போகிறேன்டா, பனையை வெட்டுறதுக்கு டிஎஸ்எஃப்எஸ் செஞ்ச பெர்மிஷன் கொடுத்தாலும் டோலர்கிட்ட போய் நிற்கணும், பனையை வெட்டவா இல்லையாண்டு. டோலர் அப்போ பிஸியாக இருப்பார், சைன் பண்ண மாட்டார். உதாரணம் எல்லா இடமும் நடக்கிறது. அது பாராளுமன்றத்தில் ஆக்ட் ஆகினா பரவாயில்லை, அதை பார்ப்போம். அப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை என்பிபி செய்யாத நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் டோலர் நீங்கள் என்பிபின்ற பேரை நாசமாக்குறீங்க நினைக்கிறேன். இதோட டோலர் நிப்பாட்டினா சந்தோஷம், இல்லாட்டி அர்ச்சுனா டோலரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். டோலர்.